தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நகர்ப்புற வெப்ப அழுத்தம் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். குப்பம், அயோத்திக்குப்பம் போன்ற குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வசிக்கும் கடற்கரை பகுதிகளில் பூங்காக்கள் மிக குறைவாக உள்ளதால் அங்கு வெப்பத்தின் தாக்கம் மற்ற இடங்களை விட மிக தீவிரமாக உள்ளது. வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்த முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற நகரங்களுக்கு என முதன்முறையாக பிரத்யேக வெப்ப இடர் குறியீடு உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்படாத நகர்ப்புற வளர்ச்சியே இந்த வெப்ப உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் வெப்பத்தை தாங்கும் கட்டுமானங்களை ஊக்குவிப்பதன் மூலமே இந்த சவாலை நாம் எதிர்கொள்ள முடியும் என ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஆசை.